ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் எப்போவுமே உடனுக்குடன் வந்துடும். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான ஒரு மேட்ச் தான், சரிங்களா. இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு டுடே 7:30 சரிங்களா, நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகுது. லக்னோங்கிற அந்த ஒரு வெனியூவில் தான் நடக்குது. ஓகே, இதோட ரிவ்யூ கொடுத்துக்கலாம் வாங்க. லெவலை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு டீம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எல்எஸ்ஜியோட லெவல் பார்த்துடலாம். குயின்டன் டிகாக், கைல் மேயர்ஸ், சரிங்களா. குயின்டன் டிகாக் அல்லனா கைல் மேயர்ஸை ஒரு ஓப்பனர், லெஃப்ட் ஓப்பனராக ராகுல் கூட ஓப்பன் இறங்குற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேஎல் ராகுல், தீபக் கூடா, ஆயுஷ் பதோனி, மார்க்கஸ் டோனிஸ், நிக்கோலஸ் பூரான், குருணால் பாண்டியா, ரவி பிஸ்னாய், மோசிஸ் கான், சமர் ஜோசப், யாஸ் தாக்கூர் அல்லனா மயங்க் யாதவ், சரிங்களா. மயங்க் யாதவ் வந்து போன மேட்ச் இன்ஜுரியில் இருந்தார். இப்போ ஓரளவு ஃபிட் ஆகிருப்பாரான்னு தெரியல. ஆனால் இங்கே ஏதோ ஒரு இந்தியன் யங் பிளேயர் ஃபாஸ்ட் பவுலர் உள்ளே இருப்பாங்க, சரிங்களா. இப்போ இம்பேக்டாக வந்து அர்ஷத் கான் அல்லனா மணிமாறன் சித்தார்த் ஏதோ ஒரு பாசிட்டிவ் ஸ்பின்னை இம்பேக்டாக போட்டிருக்காங்க. பிச்சுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. ஓகே, இப்போ சிஎஸ்கேவோட லெவல் பார்த்துடலாம். ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்வாட், அஜிங்கியா ரஹானே, மொயின் அலி அல்லனா டெர்ரி மிச்சல் ஏதோ ஒரு ஃபாரினர் உள்ளே இருப்பாங்க. சிவம் டுபே, ரவீந்திர ஜடேஜா, சமர் ரெஸ்வி, எம்எஸ் தோனி, சர்துல் தாகூர், துஷர் தேஷ்பாண்டே, முஸ்தபிகுர் ரஹ்மான். இம்பேக்டை ஒன்று மதிஷா பத்திரனா தான் எப்போவுமே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. சம்டைம் இன்ஜுரியில் இருக்கார், அவரை பார்த்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம பிச் ரிப்போர்ட் லைட்டாக பார்த்துட்டு டீம் எடுத்துக்கலாம். 34 மேட்ச் உங்களுக்கு லக்னோ நடக்குது. 19ஆம் தேதி உங்களுக்கு நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 150 170 அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கும். பேட்டிங் ஃபஸ்ட்டு 2, பேட்டிங் செகண்டு 3 வின் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஒரு 5 மேட்சாக. ஹெட்டுக்கட்டை பொறுத்த வரைக்கும் 2 ப்ளே பண்ணியிருக்காங்க. 2ல் எல்எஸ்சி ஒரு தடவையும் சிஎஸ்கே ஒரு தடவையும் வின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அதிகம் ப்ளே பண்ண இல்லை. ஃபேஸரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக 3 மேட்ச்க்கு 27 விக்கெட் இந்த வெனியூவில் விழுந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 14, செகண்டு 13. ரைட் ஃபேஸர் 20, லெஃப்ட் 7. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்சுக்கு 11 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 5, செகண்ட் இன்னிங்ஸ் 6. எல்எஸ்சி வந்து இந்த வெனியூவில் 9க்கு 5 வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே இன்னும் ப்ளே பண்ணல. ஓகே, இப்போ வந்து நம்ம டீம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹைபிக்கு ஃபுல்லாக எடுங்க. ஹைபிக்கு கண்டிப்பாக கரெக்டாக ஓரளவு வந்துட்டு தான் இருக்குது, சரிங்களா. ராகுல், பூரான், டுபே, ருத்ராஜ், ரவீந்திரா ஆல்மோஸ்ட் 3 பேர் இருக்காங்க. அதில் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜடேஜா, மார்க்கஸ், பத்திரனா, தான் இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 8 பேர் இருக்காங்க. 8ல் ஒரு 5 பேருங்கிறது ஓரளவு பர்ஃபெக்டாக இருக்கும், சரிங்களா. ஹைபிக்குங்கிறது அந்த 75 73க்கு மேலே இருக்க ஃபுல்லாகவே ஹைபிக் தான், சரிங்களா. 73க்கு மேலே இருக்க ஃபுல்லாகவே ஓரளவு ஹைபிக்கு. அதுக்குள்ளே இருக்கிறது ஓரளவு நார்மலாக இருக்கும், சரிங்களா. 73க்கு மேலே யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ 8க்கு 5ங்கிற ஃபார்முலாவில் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இது எடுக்கிறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே மேட்சையும் நம்ம பார்த்துடலாம். எஸ்டர்டே மேட்ச்சில் நம்ம எப்படி பேசினாலும் கரெக்டாக தான் வருது உங்களுக்கு. அந்த ஹைபிக் இருக்குது பார்த்தீங்களா, 75 73க்கு மேலே இருக்கிறது கூட ஜாயின் பண்ணி போட சொல்லியிருந்தோம். லோபிக்கு 0 to 40 கேட்டகரியில் கரெக்டாக வந்து ஹர்ஷா பட்டேல் வந்து உட்காந்துட்டார். ப்ளஸ் இன்னொன்று சொல்லியிருந்தோம், 50% கீழே இந்த மேட்ச்சு எம்ஐ பஞ்சாபுக்கு முந்தின மேட்ச்சில் 2 ட்ரிப்பு, ஒரு மேட்ச்சில் 6, ஒரு ட்ரிப்பு ஒரு மேட்ச்சில் 7 வந்தாங்க. வந்ததுனால எஸ்டர்டே நம்ம ப்ரிவியூவில் தெளிவாக சொல்லியிருந்தோம், 50% கீழே 4 அல்லனா 5 யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக 4 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. யாரெல்லாம் பார்த்துடலாம். ஏ சர்மா 1, சசாங் சிங் 2, ஹஜ் ப்ரார் 3, ஹர்ஷல் பட்டேல் 4. கரெக்டாக 4 பேர் வந்திருக்காங்க. ஹோட்ஸும் சரி திலக் வர்மாவும் சரி 50க்கு மேலே தான் இருக்காங்க. 51 52 கேட்டகரியில் போயிட்டாங்க. அப்போது குறைஞ்சதில் 50% கீழே நான் என்ன சொல்லியிருந்தோம், ப்ரிவியூவில் தெளிவாக கொண்டு சொல்லியிருந்தோம். 2 மேட்சாக 6 7 வந்துட்டாங்க. இன்றைக்கி வர வாய்ப்பு எம்ஐக்கும் பஞ்சாபுக்கும் நடந்த மேட்ச்சில் உங்களுக்கு ப்ரிவியூவில் நம்ம சொல்லியிருந்தோம் 4 அல்லனா 5 யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக 4 பேருக்கு வந்திருக்காங்க. இதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். நானும் இதுதான் 4 தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்.
ரூசோ ரொம்ப நம்பிட்டேன் சரிங்களா. அது ஒரு சின்ன சின்ன தப்பு தான். ரூசோ லோ பிக்கப் அவர் ஜாயின் ஆகி தான் வரும்னு நினச்சிட்டேன். அதான் நம்ம வந்து கெஸ் பண்ணலாம், அந்த பிளேயர் அக்யூட்டாக பிடிக்க முடியாது, தான் ரொம்ப கஷ்டம். அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பழைய ஃபார்முலாவுக்கு திரும்பிடலாம் சரிங்களா. 50% கீழே நேற்று 4 வந்துட்டு ஒரு வேளை இன்றைக்கி 5 வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா 6 இல்லைனா 7 அந்த ஃபார்முலாவுக்கு திரும்பிடலாம். இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பிடிக்கணும். அதான் நான் எப்போவுமே சொல்லுவேன், எந்த இதுவுமே நம்பாதீங்க. 10 டீம் வந்து 6 to 7 அந்த கேட்டகரி போட்டுக்கோங்க. அப்புறம் 4 to 5 ஒரு கேட்டகரி இருக்குது. இந்த 2 கேட்டகரியை தான் நீங்கள் ஐபிஎல் முடி தாண்டி யூஸ் பண்ணணும் 50% கீழே சரிங்களா. 6 to 7 ஒன்று, 4 to 5 இதுக்கு 10 டீம், அதுக்கு 10 டீம் இடம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிரச்சனை இல்லாமல் ஐபிஎல் முடி தாண்டி டீம் க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு ஜிஎல் வின் பண்ணதுக்கு ஏதோ ஒரு வழியில் வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 8க்கு 5ங்கிற ஃபார்முலாவில் எடுத்துக்கோங்க ஹைப்புக்கு. ஓகே, இப்போ நம்ம கீப்பர் செக்ஷன்லேருந்து பார்த்துடலாம். கீப்பர் செக்ஷனில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4 பேர் இருக்காங்க சரிங்களா. இந்த 2 பேர் ஹை பிக்கில் இருக்காங்க சரிங்களா. 2ல் ஏதோ ஒரு பிளேயரை எடுங்க அப்போ சரிங்களா. 2 பேரோடு போனால் ஒரு பிளேயர் எடுத்துக்கோங்க. ராகுல் இல்லைனா பூரான். பூரான் எடுத்திங்கன்னா ராகுல் ட்ராப் பண்ணுங்கள், ராகுல் எடுத்திங்கன்னா பூரான் ட்ராப் பண்ணிக்கோங்க. குயின்டன் டிகாக் 2-3 மேட்சாக சுத்தமாக அடிக்கலை, இவரை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அவசரப்படுதாரு இவரா கைல் மேர்ஸான்னு தெரில, அது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இவர் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறனால கைல் மேர்ஸை கூட உள்ளே கொண்டு வரலாம் சரிங்களா. அதை பார்த்து கொண்டு போய்க்கோங்க. ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு கைக்வாட், சிவம் டுமே, ரவீந்திரா 3 பேர்த்தில் 2 பேர் எடுங்க சரிங்களா. 3ல் ஆல்மோஸ்ட் 2 பேர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை இப்போ நீங்கள் வந்து ராகுலை வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 2 பேர் வேண்டாங்க. நீங்கள் கீப்பர்லேருந்து ஒரு பிளேயர் கொண்டு போனால் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா ஹைப்பிக்கு 2 தான் அங்கே இருக்குது, 2ல் 1 வர மாதிரி தான் தெரியுது. இங்கே பார்க்கும்போது 2 பேர் வர மாதிரி இருக்குங்க சரிங்களா. நீங்கள் ருத்ராஜ் வந்து டபுள் 50ல் இருக்கார், அதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எம்ஐ கூடயும் ஒரு 50+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு, கேகேஆர் கூடயும் 50+ ஸ்கோர் பண்ணனால கண்டிப்பாக நான் இவர் நான் 2 டீமுமே எடுக்க போகிறது இல்லை சரிங்களா. அப்போது டுபேவும் நான் ரவீந்திராவும் கூட தான் போக போகிறேன். ஓகே, டெரி மிச்சல் நம்ம பேசுனது தாங்க. அவர் வந்து ஒரு 5வது ஒரு 15 ஓவர் 13 ஓவர் போல வராரு. ஓடிஐ பேட்ஸ்மேன் தான் ஒரு பெரிய பிரச்சனை. ஓவர் போட்டால் உள்ள ஒரு வாய்ப்பு இருக்கும். ரஹானே வந்து ஒரு 2 மேட்சாக ப்ளே பண்ணவே இல்லைங்க, சரியாக ஆடலை சரிங்களா. அதனால் அவரை நீங்கள் எடுக்கலாம். லைட்டாக டச்சில் தான் இருக்கார், அவரை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. கைல் மேர்ஸு ஒரு நல்ல பிக்காக இருப்பார். கைல் மேர்ஸை கூட நீங்கள் ஜிஎல்ல ரொட்டேட் பண்ணி போங்க சரிங்களா. அவர் வர்றாரான்னு தெரில, பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் தீபக் கூட இந்த சீரீஸ் ஃபார்ம் அவுட்டில் இருக்காரான்னு தெரில. லாஸ்ட்டாக 2 மேட்சாக சரியாக ஆடலை. இம்பேக்ட்டும் கொண்டு வந்து யூஸ் பண்ணி பார்த்தாங்க, சரியாக கிளிக் ஆகலை சரிங்களா. ஐஸ் பதோனி நல்லா டச்சில் இருக்காருங்க, இவர் பார்த்து ஜிஎல்ல ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரவீந்திராவை எடுத்துக்கோங்க, ரவீந்திரா ஜடேஜாவை எடுத்துக்கோங்க. ஸ்டோயினிஸ், குர்னால் பாண்டியாவை எடுத்துக்கோங்க. நல்லா டபுள் ஆப்ஷன் இருக்குது அவர்கிட்ட. பவுலிங் செக்ஷனில் உங்களுக்கு பத்திரனாவை எல்லாருமே நம்புகிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு வேளை இன்றைக்கி ஒரு விக்கெட்டோட கூட போகலாம், நல்லா எடுக்கலாம் 2 விக்கெட் சரிங்களா. நீங்கள் பிளேயர்ஸை பார்த்து எடுத்துக்கோங்க. ஹைப்பிக்கும் எங்கேயாவது லோப்பு ட்ராப் பண்ணால் அவர் உள்ளே கொண்டு வந்து பாருங்கள் சரிங்களா. இன்றைக்கி ஓவரா நம்புறதுனால நான் பிஸ் எடுத்துகிட்டு போகிறேன். ரவி பிஸ்னா எடுத்துக்கோங்க. யாஸ் தாக்கூர் நல்ல ஒரு பிக்கு, யாஸ் தாக்கூர் எடுத்துக்கோங்க. சர்துல் தாக்கூர் 2 மேட்சாக விக்கெட்டே எடுக்கலைங்க, இவருக்கு இது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம இவரை எடுத்துகிட்டு போய்க்கலாம் சரிங்களா. மோசிஸ் கான், ஏ கான் இவங்கெல்லாம் நீங்கள் அர்ஷத் கானும் மோசிஸ் கான்லாம் ஜிஎல்ல ரொட்டேட் பண்ணுங்கள். இவங்களாம் மேட்சுக்கு தகுந்த மாதிரி உள்ளே வர மாதிரி இருக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம டீம் இப்படி தான் எடுத்திருக்கோம். ஹை பிக்குன்னு பார்க்கும்போது ஜடேஜா, ஸ்டோயினிஸ், பூரான் 3, ரவீந்திரா 4, டுபே 5 சரிங்களா. 8க்கு 5ங்கிற ஃபார்முலாவில் எடுத்திருக்கோம். ஒரு வேளை இங்கேருந்து உங்களுக்கு யாராவது வராத பிளேயர் மாதிரி டவுட் ஆகிருக்குங்கிற பட்சத்தில் ட்ராப் பண்ணிவிட்டு வெளியில் இருக்க ஹை பிக்கை உள்ளே கொண்டு வந்துடுறேன் சரிங்களா. ஓகே, இப்போ கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பேசுனது தான், எல்லா ஹை பிக்கையுமே யூஸ் பண்ணிடுங்க. இவங்க கூட ஜாயின் பண்ணும்போது அந்த நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, 0 to 40 கேட்டகரி ஒன்று இருக்குது, 40 to 60, 65 கேட்டகரி, இந்த 60 to 65 கேட்டகரி ஒன்று இருக்குது. இந்த 2 கேட்டகரியும் ஜாயின் பண்ணி ஹைபிக் கூட போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. மோஸ்ட்டாக வந்து 0 to 40க்குள்ளே தான் அதிகமாக வருது. தொடர்ந்து இந்த 0 to 40க்குள்ளே வரும் பட்சத்தில் ஒரு 2-3 மேட்சாக மாறிட்டு அப்படின்னா
40 to 60 65 கேட்டகரியும் வந்து ஜாயிண்ட் ஆகும். சரிங்களா, இதுதான் முக்கியமான ரீசன். இந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க. ப்ளஸ் இது கூட 50%க்கு கீழேயும் நம்ம சொல்லியிருக்கோம். 2 ஃபார்முலா இருக்குது. சரிங்களா, 6 இல்லைனா 7 யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா 4 இல்லைனா 5 யூஸ் பண்ணணும். இது ஒரு ஃபார்முலா. 2 ஃபார்முலாவுக்கு நீங்கள் 10 டீம் போட்டுக்கோங்க. இதை தாண்டி வரமாட்டேங்க. நீங்கள் ப்ரிவியூவில் நம்ம தெளிவாக சொல்லிட்டு வரோம், தொடர்ந்து ரிப்பீட் ஆகி இதே தான் வந்துட்டுருக்கு. சரிங்களா, அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கட் ஆகும். ஓகேங்க, நம்ம சொன்ன மாதிரி ஹை பிக்கை ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு லோ பிக்கை வந்து நீங்கள் எல்லாத்தையுமே கேப்டனோ வைஸோ வந்து ஜாயின் பண்ணி போட்டு பாருங்கள், ரிஸ்க் ஆப்ஷனாக. சரிங்களா, வெளியிலேருந்து கூட நீங்கள் உள்ளே கொண்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு கட் ஆகும். ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.